Janna Tips channel subscribe பண்ணிக்காதவங்க subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இன்னைக்கு நம்ம Janna Tipsல ஸ்வீட் ரெசிபி பண்ண போறோம். நம்ம நார்மலா எப்பவுமே பிரெட்ல பாத்தீங்கன்னா ஆம்லெட் இந்த மாதிரி தானே பிரெட் அல்வா இந்த மாதிரி வந்து தான் நம்ம செஞ்சிருப்போம். இப்போ டிஃபரண்டா பிரெட்ல வந்து ஒரு டிஃபரண்டான ஸ்வீட் ஐட்டம் செய்ய போறோம். நான் வந்து பிரெட் எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 பிரெட் கிட்ட எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு வந்து பாதாம் அப்புறம் முந்திரி இதோட பால் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேன் அடுப்புல வச்சுட்டு ஆயில் அருகி ஊத்திக்கோங்க. ஊத்திக்கிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிரெட்டை வந்து ஃப்ரை பண்ண போறோம். ஓகேங்களா? எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கார்னர் சைடெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிரெட் எல்லாத்துலேயும். இப்போ பாருங்க நான் கார்னர் சைடு எல்லா பிரெட்டும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் ஸ்லைஸ் மாதிரி. இந்த பாருங்க இப்போ ஆயிலும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம் டோஸ்ட் மாதிரி. ஓகேங்களா? இப்போ பாருங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி கோல்டன் கலர் வரணும். வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பவுலா பிளேட்ல எடுத்து வச்சிருங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம எல்லா பிரெட்லையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அங்கே ஃப்ரை பண்ணுற நேரம் இந்த இங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா காய்ச்சிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது அது பிரெட்டும் சேர்ந்து மிங்கிள் ஆகும்போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ பால் நல்லா காய்ச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து தனியாக சுகர் சிரப்பும் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க நான் பிரெட் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் செய்ய போகிறோம். ஒரு பவுல் அதே பாத்திரத்தில் ஒரு பவுல் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் தண்ணி ஆட் பண்ணி 2 பவுல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பவுல்னால 2 பவுல். நீங்கள் எந்த இதில் சுகர் ஆட் பண்ணுறீங்களோ அதே அளவு 2 பவுல் 2 டம்ளர் எதுவோ உங்கள் சாய்ஸ் தான். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் வந்து நெக்ஸ்ட்டு ஏலக்காய் 2 ஏலக்காய் வந்து இதில் போடுங்க. நச்சு அதாவது தட்டி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காது. அதனால நாங்கள் வந்து முழுசாக ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிருந்தோம் பால் அதில் கொஞ்சோன்னு சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம் சும்மா கலருக்காக. இப்போ சுகர் சிரப் ரெடி ஆகிற சமயத்தில் நம்ம வந்து இந்த பாதாம் முந்திரியெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் சுகர் சிரப் வந்து நல்லா இப்போ வந்து கரைஞ்சி சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் வந்து கம்பி பதம் அதெல்லாம் இந்த அவசியம் இல்லைங்க. லைட்டாக அந்த சீனி கரைஞ்சாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃப்ரை டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ப்ரெட்டு, இதை வந்து டிப் பண்ணி நம்ம வந்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க டேஸ்டியான பிரெட் கீர் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா சுகரில் வந்து மிங்கிள் ஆகும்போது செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து காய்ச்சின பால் வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா வந்து கெட்டியாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரசமலாய் பண்ணுவோம் பார்த்தீங்களா பால் ஆடையோட காய்ச்சோம் இல்லையா அதே மாதிரியே அந்த பக்குவத்திலே இதை வந்து செய்யணுங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் நார்மலாக நம்ம சாப்பிட்ற டோஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை பிரெட் ஆம்லேட்டாக இருக்கட்டும் பிரெட் அல்வா இருக்கட்டும் அதெல்லாம் விடாமல் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை விட இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுலபமாகவும் முடிஞ்சிடலாம்.
ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ சப்போஸ் குழந்தைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைமில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் கட் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.